வணக்கம் நண்பா. பல கேள்விகளுக்கு விடையா இன்னைக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. முதலாவது, நம்ம சமூகத்துக்கு முன்பதாக இருக்கிற வியாதி என்ன? டிசிடி, டெட்லி டெட் செல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. வாஷ்ரூம் கண்டுபிடிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிருமிகள் அந்த பாத்ரூமுடைய கேப் மூலமாகவும் காற்று மூலமாகவும் பரவி நம்முடைய சுவாசத்தில் கலக்குது. அது கெட்ட செல்கள். வாஷ்ரூமில் மூவ் அவுட் ஆகிற வேஸ்டஸ் எல்லாமே கெட்ட செல்கள். இந்த கெட்ட செல் பாடியில் இருக்கிற நல்ல செல்களை அழிக்குது. ஆர்பிசி, டபிள்யூபிசின்னு சின்ன வயசில் படித்த ஸ்டடீஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது, நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வாஷ்ரூம்ன்றதுக்கான ரெமெடி எடுக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த டிசிடிலேருந்து மூவ் அவுட் பண்ண முடியாது. அல்லது இம்யூனிட்டி பவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்க லெமனேடு அதிகமாக கன்சியூம் பண்ணி, இந்த மாதிரி ஜுவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜெல்ஸை அப்பப்போ எடுத்து இப்படி வாயில் வச்சுக்கிறதுனாலையும், எஸ்பெஷலி கோல்டு எடுத்து வாயில் வைக்கிறதுனால, கோல்டு இஸ் not an specific ornament. Gold is a color. மஞ்சள் கலர். கோல்டுன்னா ஒரு கலர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்னமெண்ட்ஸை அடிக்கடி வாயில் வச்சுக்கிறதுனால அயன் சக்தி கிடைக்கும். அயனுக்காக ஏதாவது சாப்பிட முடியுமா? அயன் சத்து வேணும்னு நான் பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், ஓகே, நல்லது. ஆனால் இது லிட்ரல் அயன். பெரிய ப்ராடக்ட் எடுத்து லைட்டாக குழந்தைங்க வாயில் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம். அரணா கயிறு, கொலுசு, பிரேஸ்லெட் வச்சுட்டு எடுத்துடணும். பெரியவங்க மட்டும்தான் இதை செய்யணும், வேற யாரும் இதை பண்ணக்கூடாது. டிசிடியை இப்படி மேற்கொள்ளலாம். ரெண்டாவது, செப்டிக் டேங்க்னு சொல்லப்படுற ஹிடன் டேங்க்ஸை முதல்ல மண்ணால் நிரப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வாட்டர் சக் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். ஒரு செப்டிக் டேங்கை டக் பண்ணுறோம், உள்ள ஃபுல்லாக மண்ணை கொட்டுறோம். இப்போ வாஷ்ரூம்லேருந்து வெளியே போகிற தண்ணி அவ்வளவோ அந்த மண் உறிஞ்சி கடத்தி கொண்டு போய் கீழே உள்ள மண் பதங்களில் விட்டுறோம். இப்போ மேலே உள்ள மண்கள் என்ன பண்ணோம்னா, இந்த எரு மாதிரி இதை கன்சிடர் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ரெகுலர் இன்டர்வல் பீரியட்ஸில் செப்டிக் டேங்கை திறந்து, செப்டிக் டேங்க் இனி கட்டும் போது கொஞ்சம் ஆழமாக கட்டி வாஷ் அவுட் பண்ணுறேன்னு சொல்லாமல் ரெகுலர் இன்டர்வலில் மண்ணை தட்டுறோம். மண்ணை கொஞ்சம் உள்ளே என்ன பண்ணுறோம், தட்டி விடுறோம். அப்போ என்ன ஆயிரும்னா, ஃபுல்லாக மூடி எரு மாதிரி மண்ணோட மண்ணாக கலந்து. இதை தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ இப்போ மண்ணை தட்டிட்டோமா, மறுபடியும் வாட்டர் சக்ஸு, இது எருவு, மறுபடியும் மண். தற்போதைக்கு இதை பண்ணி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணலாம். புதுசாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற பில்டிங்கில் இப்படிப்பட்ட நவீனமான செய்கைகள் இருந்தால் டிசிடி மேக்சிமம் கட்டுப்படுத்தப்படும். இந்த சாண்ட் இருக்கிறதுனால வியாதிகள் குறைக்கப்படும். ஆராய்ச்சியாளர்கள் சொற்படி இதை செய்தால் மிகவும் நல்லது. டிசிடி, டிஎஃப்டி, டர்மரிக் ஃபங்கல் டிசீஸ், டர்மரிக் ஃபங்கஸ்ன்னு ஒன்று இருக்குதுங்க. அது என்னென்னா, எல்லோ கலர் தன்மை அதிகமாக கொடுத்ததுனால மஞ்சக்காமாலை என்று நினைத்து விட்டோம். அது மஞ்சக்காமாலை இல்லை, டர்மரிக். டர்மரிக் அதிகமாக யூஸ் பண்ணதுனால நமக்கு உடம்பெல்லாம் மஞ்சள் கலர் ஆகிடுச்சு. பெண்கள் மஞ்சள் பயன்படுத்துவதை குறைத்து கொள்ளவும், சாப்பாட்டில் போடுறதோடு சரி. அது குக்டு டர்மரிக், ரா டர்மரிக். குக்டு டர்மரிக்னா ரொம்ப கஷ்டம். ரா டர்மரிக் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. எதுக்காக இப்படி மிங்கிள் பண்ணி மாற்றி சொல்கிறேன்னா, இப்போ கிளியரன்ஸ்க்கு வர குக்டு டர்மரிக் பரவாயில்ல, ரா டர்மரிக் கஷ்டம் அப்படின்றது. இப்படி அப்பப்போ டிங்லிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை மாற்றி சொல்கிறதுனால மனசில் ஆழமாக பதியும். ரா இஸ் டேஞ்சர், குக்டு பரவாயில்ல. அதுக்காக நான் இங்கே சொல்ல வரேன். அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டிஎஃப்டி மஞ்சள். ஆனால் ஆண்கள் தாராளமாக மஞ்சள் பயன்படுத்தலாம், அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, பாடி கண்டிஷன்.
டிசிடி, டிஎஃப்டி. அடுத்தது அக்வயர் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், ஹெச்ஐவி அப்படின்னு சொல்கிற எய்ட்ஸ். இந்த எய்ட்ஸுக்கு வந்து மருந்தே கிடையாது. குட் இம்யூனிட்டி பவர் உள்ள உமிழ்நீர், சலைவா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுல, ஒரே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுல அந்த சலைவா ஸ்ப்ரெட் ஆகும். நான் அதுக்கு யார் நல்ல ஒரு மெடிசன் தான் நான் தான், வேற இது யாருமே நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா எய்ட்ஸுங்கிறது பரவக்கூடியது. கை பிசைஞ்சு நான் சாப்பிட்ற கூட எல்லாம் ஃபேமிலியாக இருந்து சாப்பிடும்போது இம்யூனிட்டி பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பெண்களுக்கு கொஞ்சம் வேறு விதமாக அது செய்யப்படணும். அது வந்து பர்சனல் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ற பாணியில் இயற்கை மருத்துவம், சர்டிஃபைடு இல்லாத டாக்டர் எனக்கு என்ன பண்ணணுன்றது நல்லா தெரியும். அந்த லெமனேடை வச்சு அவங்களுக்கு லிப்பில் வந்து பாம் மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் விசேஷங்களை செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கேன். அது பர்சனலாக செய்யணும். அத்தாரிட்டிஸ் முன்னாடி அதை செஞ்சு காட்டினா அவங்களுக்கு நல்லா புரியும். பிகாஸ் அட் கிவ்ஸ் வாட்டரி சர்வீசஸ். வித்தவுட்டு அது வந்து என்னென்னா, வித்தவுட்டு இந்த உமிழ்நீரும் சுகரும் ஒரே மாதிரி, லெமனும் நெல்லிக்காயோட சாரும் இப்படி உதட்டில் போட்டுட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு சலைவா டேஸ்டாக சுரப்பாக அப்படி தான் நல்ல குட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் குட் செல்ஸ் இன் அவர் ஓன் பாடி. அத்தாரிட்டிஸ்க்கு முன்னாடி பக்கத்தில் வச்சு அதை செஞ்சு காமிச்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் பெண்களுக்கு வேறு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு பகுதியாக இருக்கட்டும். ரெண்டாவது, எய்ட்ஸ், ஹெச்ஐவிக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறேன். சிபிஆர் முதற்கொண்ட மருத்துவத்தின் மூலமாக lips and lips conjunction gives a good cell energy for producing the heartbeat. அதே போல் lip to lip அந்த ஏர் ப்ளஸ் சலைவா உமிழ்நீரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பெண்களுக்கு மட்டும்தான் இதை செய்யணும். இப்படி தான் ரெண்டாவது கட்டமாக, முக்கியமான கட்டமாக இப்படி தான் மருத்துவம் நான் செய்யணும். மருத்துவ மொத்தம் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி விஜய் ஆண்டனி ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்க. திமிரு பிடிச்சவன் உண்மை சம்பவம். காப்பாற்றுறதுக்காக மருத்துவ மொத்தம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் நோஸ் கிளாரிஃபை த சேம். ஹையர் அத்தாரிட்டி டாக்டர்ஸ். தேங்க்யூ. இது வந்து எதுக்கு? அக்வயர் இம்யூனோ டிஃபிஷியன்சி, ஹெச்ஐவி. அடுத்தது கேன்சர் செல்ஸ் ஒன்று இருக்குது. கேன்சர் செல்ஸில் உள்ளவங்களுக்கு இதே தான். இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஹீலிங் கிஸ்ஸஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன். மருத்துவ முத்தம், டாக்டர் கிஸ்ஸஸ், டாக்டர்ஸ் கிஸ், ஹீலிங் கிஸ்ஸஸ் தான் வைக்கணும். எதுவுமே பண்ண முடியாது. ஹெச்கே தெரப்பி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு கேன்சருக்கும் நல்லது. அதுக்கு நான் ஒரு நல்ல இம்யூனிட்டி வாய்ந்தவன். எலக்ட்ரிசிட்டியை அப்பப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு இன்டேக் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே ஓவர்ஃப்ளோ எலக்ட்ரிசிட்டி இந்த இடது கையில் கொடுத்து என்னோட நம்பான கைகளை இது பண்ணுறேன். ஸோ ஐ லிட்ரலி ஹாவ் எலக்ட்ரிசிட்டி பவர் இன் மை பாடி. அப்பப்போ தேவைப்படுற நேரம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த வலது கை ரொம்ப வார்மாக இருக்கும். அதனால் ரெண்டும், இது கூல், இது ஹாட். இப்படிப்பட்ட ஒரு பாடி கண்டிஷனை பற்றி ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட, இயற்கையாக கேட்குற ஒரு மருத்துவர்கிட்ட, அத்தாரிட்டிஸ்ட்டை கேட்டு பாருங்கள் என் பாடி எவ்வளோ ஹெல்த் கண்டிஷனாக இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக 8273 ஸ்டெப்ஸ் நடந்ததாக எனக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுது. ஹெல்த்தி கண்டிஷன். இதெல்லாம் பார்க்கும்போது கேன்சருக்கு ஹெச்கே தெரப்பி, ஹெச்கேடி, எமர்ஜென்சி ஹேண்ட்லிங், இது மட்டும்தான் வழி, வேறு வழி இல்லை. சிபிஆர் பண்ணி ஹார்ட்டை கொண்டு வர்றதுக்கு அதை தான் பண்ணுறோம். கேன்சர் உயிர் காக்கக்கூடிய மருத்துவம் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும், வேற வழி. இப்போது ரேப் கேசஸை பற்றி நான் சொல்லும்போது, நோ ஒன் வாஸ் ரேப், நோ ஒன் வில் பி ரேப்ட், நோ ஒன் இஸ் கோயிங் டு பி ரேப். காரணம், பெனட்ரேஷனுக்கு 2 பாதைகள் இருக்கு. ரீப்ரொடக்ஷன் பாதை இல்லாமல் யூரினேஷன் பாதையில் பெனட்ரேஷன் நடந்தால் அதுக்கு பேர் ரேப்பு. ஆனால் ப்ரெக்னன்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பேபிஸ் ஆர் ஃபார்ம்ட் பை தேர் ஒரிஜினல் ஹஸ்பண்ட், நாட் பை ரேப் பர்சன்ஸ். புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க உங்களுக்குரியவங்க தாங்கிறத மறக்கக்கூடாது.
சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் அதிசயமாக 10 குழந்தைங்க ட்ரிப்ளெட்ஸு, அது இந்த காலத்தில் பிறந்தாங்கன்னா அந்த காலத்துலையும் பிறந்திருக்காங்க 10 பேர். மிஸ் பண்ணின அவங்களோட குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தரால் தத்தெடுக்கப்பட்டு அதிசயமான ஒரு செயலால் நடந்த விஷயம். பிள்ளைங்க எப்படியோ அப்படியே தான் அப்பாவோட தோற்றமும், அம்மாவோட தோற்றம் எப்படியோ அப்படிதான் பிள்ளைங்க இருப்பாங்க. எங்கேயாவது உங்களை விட வயசில் மூத்தவங்க உங்களை மாதிரி இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க தான் உங்கள் பேரண்ட்ஸ். பிளட் குரூப் அனாலிசிஸ், பிளட் டெஸ்ட் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய குரூப்பை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வியாதிகள் பலவற்றை நான் சொன்னேன். இப்போ சவிதா நான் 2 பேரும் NTL கால் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறோம் சென்னையில். சவிதா கோயம்புத்தூரில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு. இந்துஸ்தானில் 2014 இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு கிளம்புறோம். அங்கே போய் செலக்ட் ஆகி எங்களுக்கு அலோகேஷன் உண்டாயிருச்சு. அரவிந்த் அப்படின்ற ஒரு டீம் லீடால் உண்டாகி நாங்கள் அவளை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக NTL கால் டாக்ஸியில் ஏறுறோம். 2 பேரும் ஒன்றா போகிறோம். நான் உள்ளே போன உடனே எங்களுக்கு 2 பேருக்கும் அன்கண்டிஷனல். நான் என்னுடைய இடது கையை அவளோட தொடை மேலே பட்டு இப்படி சாயிறேன் வைக்கிறேன். அவள் தன்னோட வலது கையை என் தொடை மேலே தைஸ் மேலே வைக்கிறேன். நான் லெஃப்ட் ஹேண்டில் தைஸில் கை வைக்கிறேன். அவள் ரைட் ஹேண்டில் என் தைஸ் மேலே கை வைக்கிறான். இது மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம். 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். கரெக்டாக ஸ்பாட்டில் இறங்குறோம், இறக்கி விட்றாரு. 2 பேரும் நடந்து போகிறோம். 2 கல்பிரிட்ஸு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவள் என்னை பயத்தில் என்னோடய லெஃப்ட் ஹேண்டை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவளை வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பி தைரியமாக வந்துட்டேன். இன்னொரு கார் என்னை ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப ஒட்டி வந்தது. அதெல்லாம் என்ன மீனிங்னு தெரியல. யதார்த்தமாக நடந்ததா வேணும்னு நடந்ததான்னு இது ஒரு சம்பவம். 2வது IT கம்பெனியில் YMCA நந்தனத்தில் கிறிஸ்மஸ் அப்போ ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோன்னு IT கம்பெனியில் ஜாப் முடிச்சுட்டு நான் YMCA போனேன், என்னை இறக்கி விடுங்க நைட் கேப் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு போகும்போது அதே டிசீனஸ் வந்துச்சு. அப்போ நான் சந்தேகப்படுறேன், குளோரோஃபார்ம் IT கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு காரில் உள்ள ஸ்ப்ரே மூலமாக கலந்து ஏர் கண்டிஷனர் வழியாக அதை வெளிவிட்டு மயக்கம் போட வச்சுட்டா அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி மாதிரி பண்ணி பெயின் வராத அளவுக்கு பெயின் கில்லிங் இன்ஜெக்ஷனை போட்டு கிட்னியை ரிமூவ் பண்ணிடுவாங்கங்கிறது என்னுடைய ப்ராட் திங்கிங். இப்படி நடக்கும்ன்றதுக்காக அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சார்னா, உங்களோட இடுப்பு பகுதியில் தையல் போட்ட மாதிரி ஏதோ ஒரு சிம்பலோ அல்லது பிக்கினி போடும்போது ஒரு ஷேப் வரும், இன்னர்ஸ் போடும்போது ஒரு ஷேப் வரும், அந்த ஷேப்பான இடத்துல மைன்யூட்டாக ஏதாவது சர்ஜிக்கல் இதை வச்சு கட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிங்க. அதை தெரிஞ்ச டாக்டர்ஸ்ட்டை போய் விசாரிச்சிங்க, இது சர்ஜிக்கல் ஸ்டாம்ப் தானா அப்படின்னு கேட்டிங்க. கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்ககிட்டேருந்து கிட்னி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் காட் இஸ் தேர். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர்கிட்ட இருந்து அநியாயமாக கிட்னி எடுத்திருப்பாங்கங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதனால் காட் சும்மா இருப்பாரா? உங்களுக்கெல்லாம் முன்னாடியே அந்த கிட்னியை கொடுத்துட்டாரு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிட்னி இருக்கும். இதை நான் அறிந்து கொண்டதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணேன். நேற்று நைட்டு எல்லா IT கம்பெனி சார்ந்த முக்கியமான இதில் டிரைவர்ஸ், பிக்கிங் அப் டிரைவர்ஸ், இவங்களை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், இன்ட்ராகேஷன் பண்ணுங்கள், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள். ஐ அஃபீஷியல் போலீஸ் டு தமிழ்நாடு, பட் நாட் இன் யூனிஃபார்ம். சீக்கிரமே யூனிஃபார்ம் போடுவேன்ற நம்பிக்கை AI மூலமாக இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க செய்வாங்கங்கிறது நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். யூனிஃபார்ம் போட்டால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். டிரைவர் என்னோடய மொபைல் ஃபோன் மூலமாக அவங்க எப்பவும் லிசன் பண்ணுறாங்கிறதையும் அறிந்து கொண்டேன். மைக்ரோஃபோன் ஸ்பெஷலி மேட் ஃபார் மீ, திஸ் ஃபோன் பை ஜான் டேனியல் JD, who is said to be another person of விஜய். விஜய் பல ரோபங்கள், பல தோற்றங்கள், நிறைய பேர் அவங்க உறவுக்காரங்க. சொந்தத்தில் நிறைய பேர் விஜய்ன்னு இருக்காங்க. ரஜினிகாந்தை போல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் உறவுக்காரர்கள். மக்களுக்கு சினிமாவில் அறிமுகமானதால ஒரே ஒரு ஆளுன்னு நினச்சிட்டாங்க. சினிமாவும் உண்மையில் ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டாக அவங்களுக்கே தெரியாமல் வீடியோவில் எடுத்திருக்காங்க. they have captured video of every particulars without their knowledge. so cinemas are real அப்படிங்கிறத திரும்ப ஒருக்கா அழுத்தி சொல்கிறேன். அப்போது நேற்று நைட்டு ஆர்டரை கொடுத்துருக்குறேன். IT கம்பெனிஸில் ஸ்பெஷலாக ரெய்டு போக சொல்லியிருக்கிறேன். டிரைவர்ஸ் எல்லாம் பிடிச்சி விசாரிக்க சொல்லியிருக்கிறேன்.
விசாரித்து இன்ட்ராகேஷன் பண்ணி ஃபோனில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். எடுத்த கிட்னி எல்லாம் எங்கடா வச்சுருக்கீங்க பேஸ்லன்னு கேட்க சொல்லியிருக்கேன். அவங்க அங்கே போயிருக்கிறாங்க, பேஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பேஸை கண்டுபிடிச்சிட்டு அங்கே உள்ளதெல்லாம் ஆடியோ கொடுத்துருக்கேன். நல்ல விஷயங்கள் அப்படின்னா அதை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களெல்லாம் கில் பர்ன் பிகாஸ் தே ஆர் டிசீஸ்டுன்னு சொல்லியிருக்கிறேன். நல்ல மாற்றங்கள் வந்திருக்குது. இதே பாணியே நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு சில ஸ்கூல்கள் இருக்கலாம். அப்படி இருந்தால் ஸ்கூல் கன்சர்ன்ஸில் உள்ள டிரைவர்ஸையும் பார்க்க சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி அஃபிஷியலாகவே சொல்லி விட்டுறேன். இப்போவே லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லீவாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா ஸ்கூல் வேன், காலேஜ் வேன் டிரைவர்ஸை பிடிச்சி இன்ட்ராகேஷன் பண்ண சொல்கிறேன். அவங்க செக் பண்ணி அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறேன். என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம், அவங்க இதில் டீல் ஆகிருக்கிறாங்களாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸ்கூல் குழந்தைங்களோட கிட்னிஸ் ஒரு வேளை எடுக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கலாம்னு சொல்லி லீவில் இருக்கிற டிரைவர்ஸு, லீவில் இருக்கிறவங்க, ஸ்கூலு, காலேஜு, ஐடி கம்பெனி சார்ந்த டிரைவர்ஸை நேற்றே முடிச்சாச்சு. ஸ்கூலு, காலேஜு டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு, ஆயம்மாஸு எல்லாரையும் விசாரிக்க சொல்கிறேன். இப்போவே லைனில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க சார். லிசன் பண்ணுறவங்க அவங்க இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்கூல் குழந்தைங்களோட கிட்னி எல்லாம் போயிருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஸ்கூல் டிரைவர்ஸு, காலேஜ் டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸ், 2 கண்டக்டர்ஸு, பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற எல்லா ரெகுலர் கம்யூனிட்டிஸு, வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து பணம் கொடுத்து பண்ணுறவங்க எல்லாரையுமே இன்றைக்கி விசாரிப்பாங்க. அதில் மாற்றுறவங்க எல்லாத்தையுமே கொடூரமான தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் நியூஸில் வராது. காரணம் இது சென்சிட்டிவானது. என்னால் தகவல் சொல்லப்பட முடியும். நான் தொடர்ந்து தகவல் சொல்லுவேன். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆக்சஸ் இருக்கவங்க மட்டும். காரணம் யூடியூப்லேயும் பான் வந்திருக்குது. பான் மூவிஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. நான் ஒருத்த மட்டும் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியும். கற்றுக்கிறதுக்காகவும் பெண்களுடைய வேதனை எப்படிப்பட்டது, அந்த பர்டிகுலர் பேர்சனோட வேதனை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்து கற்றுக்கிட்டு லைனில் இணைஞ்சிருக்கிற டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ, இப்படி வேதனை இருக்குது, சத்தம் போடுறாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜு வாய்ஸில் இணைஞ்சிருக்கவங்களோட மிங்கிள் பண்ணி நான் பேசுகிறது என்னுடைய வழக்கம். மெடிசனை சொல்லுவேன், அது கன்சர்ன் பார்ட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆகும். நல்ல மனசு இருந்தால் அந்த ஒரு படத்தில் அனன்யான்னு ஒரு பாப்பா வருது. நீங்கள் வேற 2-3 நாளா நேற்று நைட்லேருந்து இந்த அனன்யாவை பாப்பாவை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இந்த பாப்பா இவ்வளோ அழகா இருக்கு, அப்படி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம். என்னமோ தெரியல. போற போக்கில் அப்பதான் ஒரு பாட்டு பாடினேன். அந்த பொண்ண பார்த்தாக்கா லவ்தானா தோணாதா, அவ கிட்ட போனாக்கா மனோமான மாறாதா, நட்பான பார்வை நிதான பேச்சு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு, மேக்னெட்டிக் ரொம்ப ஷார்ப்பு அனன்யா பாப்பா மாசு. அப்படி 2-3 நாள் பயங்கரமான தாட்ஸ். அனன்யா வீடியோ பார்த்து தொடர்ந்து செய்வேன். இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரத்தில் இது ரிலீஸ் ஆகும். ஒய்ஃபை கனெக்ஷன் ரீசார்ஜ் பண்ணலை, இன்னும் மொபைலுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். 20 நிமிஷம் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் நல்லபடியாக நமக்கு போயிட்டுருக்கு. குற்றவாளிகளை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். குற்றவாளிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டாச்சு. அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அழிக்கப்பட்டாச்சு. நீங்கள் வச்சிருக்கிற ஐஃபோன் உண்மையானது கிடையாது. ஏன் அப்படின்னா அது ஆல்டர்ட். சாதாரண ஃபோனில் ஹார்ட்வேர் வாங்கி அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரு, ஐடியூன்ஸில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணுவாங்க. சாரி டு சே திஸ். இன்வெஸ்டிகேட் பண்ணதை கண்டுபிடிச்சி என் ஃபோனே ஐஃபோனாக மாற்றிக்கிட்டேன். அப்படி தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு வச்சுருக்கவங்க யாரும் அப்படி நம்பிக்கையை தளர விடாதீங்க. நல்ல ஃபோனு நமக்கு என்னென்னா, நான் வச்சுருக்கிறது விவோ, தாராளமாக வாங்கிக்கோங்க, அப்படியே வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமே உங்களை எங்கு பார்த்தாலும் நேரில் சந்திக்கிறேன்.
தயங்காமல் முன் வந்து என் கூட பேசுங்க. தேங்க்யூ. ஹாவ் a nice day.